மலை ஏறிட்டோம். மலை ஏறி அங்கே போகணுன்னு எனக்கு என்னன்னே வந்துச்சு. அந்த உணர்வுகள் என்ன, நான் யாருங்கிறதே மறந்துட்டேன், தன்னை மறந்துட்டேன். அப்படியே கண்கள் வந்து நீர் அப்படியே பெருக்கெடுத்து நீர் வாய் விட்டு அலறி அப்படியே அவரை போய் கட்டி அணைச்சிக்கிட்டேன். குடுமித்தேவர்னு பேர் அவர். மலை மேலே இருக்க கொழுந்து, மலை கொழுந்து. எல்லாரையும் அதே மாதிரி ஆலிங்கனம் செய்யுங்கன்னு சொல்லி அங்கே நடந்த அந்த இது ஒரு கண நேரத்தில் திருக்காலத்து இது இங்கேப்பா ஆந்திரா திருப்பதி போகிற வழியில் திருத்தணியை தாண்டி இருக்கும். திருத்தணி போய் இதை படித்தோன்னு ஐயா உங்களுக்கெல்லாம் ஒரு டூர் போட்டுருவார். கண்ணப்படி இது முடியட்டும், அவர் உங்களை கூப்பிட்டு போகிறாரு ஏன்னு பாருங்க. அவசியம் பார்க்கணும். அப்படி கீழே இருக்காரு. மரம் மேலே இருக்குது, பூச்சி வட்டை இருக்கும், என்ன மாரி இருக்கும் காடு. படியில் ஏறி போகணும். அந்த வயசில் இவங்கள பின்னால் வர்றாங்க, முன்னால் அந்த பிள்ளை ஒரு சத்தியம் முன்னால் அந்த பக்கம் போது நான் இப்படி ஏறிட்டு மெதுவாக ஏறுறேன். ஆனால் அங்கே போன பிறகுதான் இந்த உணர்வு என்ன படித்து அதனுடைய இது அந்த எண்ணங்கள் அப்படியே மனசில் பதிஞ்சது, ஒரு உணர்வுகளை உண்டாக்கி இப்பவும் படிக்கிற போது இந்த வீட்டுக்கு நேற்று வந்தார். இதுதான் படித்து பார்த்தேன். நடத்துறதுக்கு முதல்ல படிச்சுட்டு போயிருந்தேன். எப்பவும் எத்தனை நேரம் படித்தாலும் அப்போ படித்ததுக்கு இப்போ படிக்கிறது நிறைய வித்தியாசம். ஏன்னா அவங்களுக்கு சொல்லித்தராத செய்திகள் இதில் நிறையா வருது. இப்போ மாணவர்களுக்காக சில செய்தி எடுத்துருவாங்க, கதையாகத்தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு, மாணவர்களுக்கு. 200 பாட்டில் 20 பாட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 200 பாட்டை படிப்போம். ஆக இந்த பெரிய சாதி மத பேதம் இல்லாமல் இறைவன் எதை பார்க்கின்றான்? அன்பை பார்க்கின்றான், பக்தியை பார்க்கின்றான். அதனால் சிவகோசிரியார் என்று ஒரு அந்தனர், அவர் கீழே இருக்கிற நதி, வடக்க போகிற நதி பொன்முகரி. அந்த பொன்முகலி ஆறு வடக்க போகிறதுனால அது பெரிய புண்ணியம் செஞ்சது அங்கே குடிக்கிறது. அதில் தீர்த்தம் எடுத்து அங்கே மலை மேலே இருக்க கோயிலுக்கு குடுமித்தேவரை கொண்டு போய் நீராட்டி அவர் பொங்கலை படைச்சி தேங்காய் உடைச்சி மாலைகளை சுட்டி என்ன பூஜை செஞ்சுட்டு வர்ற வழக்கம். அப்படி பூசித்தவருக்கு அது மாறாக என்ன வழிபாடுன்னு தெரியாத இவர் பன்றியை வேட்டையாடி மாமிசத்தை படைக்கிறதும், பூ வச்சுருக்காருங்கிறதுக்காக பூவை பறித்து தலைமையில் வச்சுக்கிட்டு சரி இது போட்டிருக்காரு, நீராட்டியிருக்காரு அப்படின்னு நினச்சி பொன்முகலி ஆற்றிலிருந்து வாயில் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து உமிழ்ந்து இது அந்த உமிழ்தத்தை அமிர்தமாக்கும். சங்கராச்சாரியா சொல்லுவார். அந்த உமிழ்தம் குழந்தைப்பட்ட செருப்பு காலால் தலைமையில் வச்சார். அவர் தலைமையில் தன்னுடைய குழந்தை பாதமாக நினச்சாராம் இறங்கி. இவ்வளவு இது அந்த இதெல்லாம் நினைக்கிறோம் அப்படியே உடம்பே பூரிக்கும். இவ்வளவு தூரம் நம்மளுடைய சமயம் அந்த கொள்கையெல்லாம் இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி வேடர் குலத்தில் பிறந்த அவர் அந்த நாடு பொத்தப்பி நாடு, மலை நாடு. அங்கே நாகன்கிற வேடனுக்கு கணவனும் மனைவியும் இருக்காங்க. வேடருக்கும் வேடு உச்சிக்கு 2 பேருக்கும் பிள்ளை இல்லை. மலையில் இருக்க தெய்வம் வந்து முருகன். குன்று இருக்கிற இடத்துலலாம் குமரன் இருப்பான் இல்லையா, அதனால் மலைக்கடவுள் குமரனை வழிபட்டாங்க. முருகனை வழிபட்டு அவருடைய அருளால் குழந்தை பிறந்துச்சு. குழந்தைய தூக்க முடியல, அந்த அளவுக்கு கனமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. என்ன அதனால் திண்மையாக இருக்கிறதுனால திண்ணன்னு பேர் வச்சுட்டாங்க. தூக்க முடியாத அளவுக்கு திண்மையாக இருக்குது, திண்ணன்னு பேர் வச்சு வளர்த்தாங்க. கண்ணுக்கு அழகாக இருக்கான். பார்க்குறவங்களே வசீகரமாக செய்யக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை இருக்கிறதுனால இது புண்ணியம் செய்யக்கூடிய பிள்ளை அப்படின்னு அவங்க எல்லாருமே நினச்சிட்டாங்க.
இப்படி இருக்கிற போது அவர் வளர்ந்து 16 வயசில் வில் பயிற்சி செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து வேட்டையாடி இப்படியெல்லாம் அவர் தொழிலாக தானே அங்கே போய் கடைசியில் என்னென்னா மலைக்கு போகிறாரு. ஒரு பன்றியை விரட்டிட்டு போகும்போது பன்றி தொடர்ந்து போகுது. இவர் பிடிக்க எட்டாமல் தொடர்ந்து ஓடிடுது. மலை மேலே போயிடுச்சு. இவரும் விடலை. நானும் காடன் இவருடைய நண்பர்கள் கூட வர்றாங்க. அவைகளும் சேர்ந்து வர்றாங்க. ஒருவராலையும் அந்த பன்றியை விரட்ட முடியல. நேராக போய் அங்கே போயிட்டு அங்கே பொழுது சாஞ்சிருச்சு. அங்கே தான் போய் பார்க்குறாரு. குடும்பத்தேவர் இருக்கார். இறைவனை பார்க்குறாரு. இது யாருன்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த நண்பன் இல்லை நானுங்கிறவன் சொல்கிறேன். நாங்கள் இதுக்கு முன்னால் உங்கள் அப்பா கூடலாம் வந்திருக்கோம். இவர் இங்கே இருக்க தெய்வம். ஒரு பூசாரி வந்து இது வந்து அந்த நோகத்தில் பிறந்தவர் வந்து எப்பவும் போல சேவை வழக்கம் போல் செஞ்சுட்டு போவார பார்க்குற இருந்தார். அதை அந்த செய்தியை சொல்லிட்டு நேரம் ஆயிடுச்சு வா போவோங்கிறாரு. இவர் இதை சொன்ன உடனே இவருக்கு வேறு அப்பா அம்மா வீடு காடு எதுக்காக வந்தோங்கிறதெல்லாம் மறந்தார். என்ன நினச்சார், இப்படி இவர் தனியாக இருக்கார், இரவாயிருச்சுன்னா காட்டு விலங்குகள் வரும், அதனால் இவருக்கு ஆபத்து இருக்கும், அப்போ நம்ம காவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இரவு முழுவதும் காவலுக்கு இருந்தார். கூப்பிட்டு பார்க்குறாங்க, அவர் வரல. சரி இவனுக்கு ஏதோ பித்தம் பிடிச்சிருச்சு போல இருக்குது அப்படி நினச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ விடிஞ்ச பிறகு இரவு முழுவதும் காவல் காத்து விடிஞ்ச பிறகு கீழே இறங்கி படிக்கட்டில் வழியாக கீழே இறங்கி ஓடுற ஆற்றுலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வந்து நீராட்டி அங்கே இருக்க பூக்களை பறித்து அதை தலையில் வச்சு அந்த தலைமையிலேருந்து எடுத்து அவருக்கு வச்சு வாயிலிருந்து அந்த உமிழ் நீரை அந்த ஆற்று நீரை அவர் மேலே ஊற்றி அப்படியே காவல் காத்துக்கிட்டு இருக்கார். கூப்பிட்டு பார்க்குறாங்க, வரவே இல்லை. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 6 நாள் 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் ஆயிடுச்சு. 5ஆவது நாளில் நெதம் இவர் காலையில் இறங்கி எங்கே போயிடுவார், வேட்டைக்கு போயிடுவார். பன்றி வேட்டையாடி மாமிசம் கொண்டு உணவு படைக்கணும்ல இறைவனுக்கு. பன்றியை வேட்டையாடி அந்த மாமிசத்தை கொண்டு வந்துடுவார். மாமிசத்தை எப்படி பார்த்துப்பார், தீயில வாட்டி வாயில் போட்டு சுவை பார்த்து பக்குவமாக இருக்கும். இந்த பக்குவம் தான் இறைவனுக்கு ஏற்றதுன்னு பார்த்து சுவை பார்த்து அதை கொண்டு வருவார். அப்படி செய்கிற போது இதுக்கு இடையில அந்த சிவகோசரியார் என்ற அந்த அந்தனர் வந்து மேலே போய் முறைப்படி பூசை பண்ணிடுவார். அவர் வந்து பார்க்குறாரு, என்ன அது பன்னியினுடைய அம்சம் இது அனுசிதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் அதெல்லாம் கூட்டி பெருக்கி ஒவ்வொரு நாளும் இப்படி 5 நாள் வழிபட்டிருக்காரு. இவர் 5 நாள், அவர் 5 நாள் வந்து பார்க்க மாட்டோம். அவருக்கு வருத்தம் தாங்க முடியல. ஒன்று இறைவா என்ன இது இப்படி இருக்கு, யார் செய்த இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கனவுல இறைவன் தோன்றி இப்படி வேட குலத்தில் பிறந்த ஒருவன் அவருடைய அன்பன் நீ நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இரவு கனவுல சொன்னோன்னே அவர் வெள்ளனே வந்து மரத்துக்கு பின்னால் வந்து பார்க்குறார். இவர் விடிஞ்ச உடனே இதே போல் வழக்கம் போல் பன்றி வேட்டையாடி தலையில் பூ வாயில் நீர் எல்லாம் கொண்டு வந்து உழுந்து செய்கிறார். அப்போ வர்ற போதே வானத்தில் படியேறி வர்ற போதே வானத்தில் வந்து சில பறவைகள் வந்து இரத்தக்குறியை காட்டுது. இரத்தக்குரிய இப்போ நமக்கெல்லாம் ஒரு குறிய அறிவு தெரிஞ்சுன்னா ஏதோ ஆபத்து அப்படி தானே நம்ம நினைப்போம். அவருக்கு என்ன நினைவுறது, ஐயோ என்னுடைய இறைவன் அங்கே இருக்கார், என்னுடைய தலைவர், அவருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு தான் அந்த எண்ணம் வந்துருச்சு. அவருக்கு ஏதோ ஆபத்துன்னு வேகமாக வர்றார். வேகமாக வந்து பார்த்தா அங்கே ஒரு கண்ணில் வலது கண்ணில் ரத்தம் அப்படியே வடியுது. கெட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சி அழுது புலம்புறார். இதையெல்லாம் அங்கேருந்து பின்னாலேருந்து அவர் அந்த சிவகோசரியாங்கிற அந்தனர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த நிலையில் அப்படியே ஒரு நினைவு கருது, என்ன செய்கிறது அப்படின்னு அந்த மதிலை சுற்றி அவர் இருக்க பின்னால் இருக்க அதில் காடு அதெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. விலங்குகள் செய்ததா, வேடர்கள் செய்தார்களா அப்படின்னு கையில் வில்ல எடுத்துக்கிட்டு பார்க்கார். அந்த யார் செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒருத்தரையும் காணவில்லை. திரும்பி வர்றாரு.
வந்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறார். ஊனுக்கு ஊன்னு வேடர்களுடைய பழமொழி. இன்றைக்கி நம்ம செய்கிறது என்ன, பல்லுக்கு போனால் நமக்கு வேற ஒரு பல்லை வச்சுக்கிறோம்ல, கண்ணு போனால் வேற ஒரு கண்ணை வச்சுக்கிறோம்ல. இது அந்த காலத்தில் அவர் செஞ்சிருக்கார். ஊனுக்கு ஊன் அப்படிங்கிற பழமொழி ஞாபகத்துக்கு வருது. உடனே ஆகா மருந்து கை கண்டு உடனே கண்ணை தோண்டி அப்படியே அப்பிடுறார். இவருக்கு மூர்ச்சையே வந்துடும் போல இருக்கு. நம்ம செஞ்ச வழிபாடுனா இவன் செய்கிற வழிபாடு அப்படின்னு இன்னொரு கண்ணையும் அவர் ரத்த வழிபாடு செய்கிறார். அடுத்து உடனே இறைவன் அந்த கல்லிருந்து தோன்றி கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணப்ப நில், கண்ணு அப்பயே வரலையா, கண்ணப்ப நில் கண்ணப்ப நில் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறார். காட்சி இருந்து அவருக்கு தன்னுடைய திருவிடை பெற்ற கொடுத்துறார். 6 நாளில் இது 63 நாயன்மார்களையும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். அதனால் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேல் அன்னையில் வாளால் மகுவு அறிந்து ஊட்ட வல்லே நல்லேன். சிறு தொண்டர் மாதிரி கறி சமைத்து என்னால் கொடுக்க முடியாது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன். அந்த திருநகண்டத்தின் மேலே சபதம் செஞ்சாங்கல்ல கணவன் மனைவியும், அவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியாது. 4 கண்ணிடந்து அப்போ வரலே நல்லேன். 6 நாளில் கண்ணை இடந்து அவர் அப்பியது போல் என்னால் அப்ப முடியாது. காலத்தி அப்பனுக்கு ஆளாவது என்னாலோ என்று பட்டினத்தார் வேண்டுகிறார். யார்? பட்டினத்தார். இந்த மாதிரி அந்த பழையவர்கள்லாம் செஞ்ச மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு. அப்படிப்பட்ட வரலாறு நம்ம செய்த புண்ணியத்தின் பயனாக இன்று பார்க்க இருக்கின்றோம். ஒரு 50 பாடல் இன்றைக்கி படிச்சிடலாம்னு 200 சொன்னேன். 200க்கு 200 வச்சுக்கிடுவோம். அடுத்த வாரம் 27ஆம் வருவேன். அப்புறம் 4ஆம் தேதி நம்ம கோயிலில் விசேஷம் ஆரம்பிச்சிது. அடுத்த வாரம் வர்றபோது உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொண்டு வந்துடுவோம். இன்னொன்று இந்த ஆணி திருமஞ்சனத்துக்கு இல்லாத வகையில் இந்த ஆண்டு ஆணி திருமஞ்சனத்துக்கு 1ஆம் பந்தக்கால் ஊன்ற போது பந்தக்கால் ஊன்றி காப்பு கட்டுற உடனே திருவாச முற்றோதல் வச்சு தொடங்கி அப்புறம் வழிபாடு செய்யணும்னு ஒரு கருத்து வந்து பத்திரிக்கையில் போட்டோம். இன்றைக்கி இல்லாத நான் கூட வேண்டாப்போ நிறைய வேலைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஏன்னா வேலைகள் இருக்கு. ஏன்னா சாயந்தரம் உடனே வழிபாடு செய்யணும், வழிபாட்டு பண்ணணும், பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு என்ன சரி சிவன் செயல் நடந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் அழைப்பு வரும். ஆமாம், 12ஆம் தேதி 10ஆம் தேதி நம்ம குருபூசை, மாணிக்கவாசன் குருபூசை. அதுக்கு முதலேயே திருவாசகம் முற்றுதல் வந்துடுது, பார்ப்போம். அதனால் நம்ம இந்த 50 பாட்டை 4 வாரம் முடிச்சிடணும். படிப்போமா? பாட்டு 650. மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் சிவபெருமான். அவர் எல்லாருக்கும் அதாவது அந்த முப்புறங்களை எரித்தவர்கள் இருக்காங்கல்ல, தாரகாட்சன், கமலாட்சன், வித்தியின் மாதிரி இந்த 3 பேரும் அவர்கள் உயிர்களுக்கு பகைவர்கள், மண் உயிர்களுக்கு பகைவர்கள், தேவர்களுக்கு மிக பகைவர்கள். தேவர்களுடைய கோட்டைகளை அழிப்பதுதான் அவர்கள் வேலை. அதனால் மேவலர்னால் இங்கே பகைவர்கள் 3 பேர். புறங்கள்னால் அவருடைய இருக்கிற இடங்கள், கோட்டைகள். அவைகளை செற்ற விடையவர் சிவபெருமான். மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேத வாய்மை காவலர், வேத நெறியை காக்கும் தலைவர், நாயகர், வேத வாய்மை காவலர். சிவபெருமானுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து சேக்கிழார் சொல்லிட்டு, திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு. இந்த சிவபெருமானுடைய திருநாடுன்னு சொல்ல வரல, கண்ணப்பருடைய திருநாடுங்கிறார் சேக்கிழார். முன்கூட்டி சிவபெருமானுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து முப்புறங்களை எரித்த சிவபெருமான்
வேதத்தின் காவலராக இருக்கிற சிவபெருமான் என்று சொல்லிட்டு திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர் அப்படிங்கிறார். நாவலர் புகழ்ந்து போற்ற, அதை புலவர்கள்லாம் புகழ்ந்து போற்றுகின்ற நல் வளம் பெருகி நின்ற, வளங்களும் நலங்களும் வளங்களும் பெருகி நின்ற பூ அலர் வாவி சோலை, பூக்கள் நிறைந்த குளங்களும் சோலைகளும் சூழ்ந்த நாடு பொத்தப்பி நாடு. திருக்காலத்தி வலையிலே இருக்கின்ற நாடு இது பொத்தப்பி நாடு, அந்த பகுதியை சேர்ந்தது. இப்போ படிக்கலாம். மேவலர் புறங்கள் செற்ற இடையவர் வேத வாய்மை, நாவலர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர். நாவலர் புகழ்ந்து போற்ற நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. எந்த ஆறு வடக்கு நோக்கி செல்கிறதோ அதுக்கு உத்திர வாகினி அப்படின்னு பேர். பெரிய புண்ணியம். அந்த நதியில் நீராடுவதே நம்மளோட பாவங்கள்லாம் கழியும். அப்படிப்பட்ட நதி எங்கே இருக்குது? திருக்காலத்தில் ஒரு உத்திர வாகினி, அது பேர். பாவங்களை எல்லாம் தீர்க்கின்ற ஒரு இது. அப்புறம் பொத்தப்பி நாடு இத்திருநாடு தன்னில் இவர் திருப்பதி யாதன். இப்படிப்பட்ட நாட்டில் கண்ணப்ப நாயனுடைய ஊர் எது என்றால் திருப்பதி யாது எண்ணில் நித்தில அருவிச்சரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர். நித்திய அருவி மலையிலிருந்து அருவி வடியுது, அதில் முத்துக்களோடு அடிச்சு வருது. நித்திலம்னா முத்திலம், முத்துக்களை குடிக்கும் நீர் அருவின் சாரல். இத்திருநாடு தன்னில் இவர் திருப்பதி யாது எண்ணில், இவர் திருப்பதி யாது எண்ணில் நித்தில அருவிச்சாரல் நீள் வரை சூழ்ந்த, அருவிகள் ஓடி வருகின்ற பெரிய மலைகள் சூழ்ந்திருக்கின்ற மற்ற வெங்களிற்றுக்கோடு வன்தொடர் வேலி. வேலியாக எதை கட்டியிருக்காங்க? அந்த வீடுகளில் குறிச்சியில் வீடு சுற்றி யானை தந்தங்களை வேலியாக கட்டிருக்காங்க. வெங்களிற்றுக்கோட்டு மதம் கொண்ட வெம்மையான களிற்றுடைய கொம்புகளை அதை தொடர்ச்சியாக வேலியாக கட்டி ஒத்த பேர் அரணம் அது காவலாக கொண்ட முதுபதி பழமையான ஊர் எது? உடுப்பூர். அப்போ பொத்தப்பி நாட்டில் உடுப்பூர் என்ற ஊர் நாடு. பொத்தப்பி நாடு, ஊர் உடுப்பூர். படிங்க. திருநாடு தன்னில் இவர் திருப்பதி யாது எண்ணில் நித்தில அறிவிச்சாரல் நீள்வரை சூழ்ந்த பங்கர் மத்த வெங்களிற்றுக்கோட்டு வன்தொண்டர் வேலி கோழி ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூர் ஆகும். குன்றவர் அதனில் வாழ்வார். மலையில் வாழ்கிற மக்கள் அங்கே வாழ்வார்கள். குன்றவர் வேடர்கள். கொடுஞ்செவி ஞமலி ஆர்த்த வன்திரல் விளைவின் கோட்டு மார் வலை மருங்கு தூங்கு. கொடுஞ்செவி ஞமலி, அதாவது கொடுஞ்செவின்னா செவின காது, அது கொடுஞ்செவின்னா வளைந்த காதான். இதுக்கு நாய்க்கு ஞமலின்னா நாயை அந்த ஊரில், அந்த குன்றவர்கள் வேடர்கள் வாழ்கின்ற அந்த ஊரில் மரத்தில் என்ன மரம்னா விளவின் கோடு விழா மரம். அந்த விழா மரத்தில் நாயை கட்டியிருக்காங்க. வாங்க. கொடுஞ்செவி ஞமலி ஆர்த்த வன் திரள் விளைவின் கோட்டு, நல்ல கிளைகளை உடைய அந்த விழா மரத்தில் எதை கட்டியிருக்காங்க? நாயை. வார் சிலை மருங்கு தூங்க, நீண்ட அந்த வார்களால் கட்டப்பட்ட வலை தொங்குது. வார்களால் கட்டப்பட்ட வலை எங்கே தொங்குது? அந்த கிளையில், அந்த விழா மரத்தின் கிளையில் வலை தொங்குது. ஒரு சேக்கிழார் சிவபக்தராக இருந்து வைத்திய இதில் நம்ம அது என்னது ராகு தலம் திருநாகேஸ்வரம். அந்த திருநாகேஸ்வரத்து இறைவன் மேலே பக்தி கொண்டு அங்கே போய் அவரை வழிபட தெய்வமாக வச்சு அங்கேயே அதே மாதிரி கொண்டாந்து நம்ம ஊரில், அவர் ஊரில் குன்றத்தூரில் மாட வீதியும் கோயில் அமைச்சர். அங்கே அந்த அதே ஆமாம், அதே மாதிரி
அப்படி அவர் வழிபட்ட அவர் வந்து அடுத்து அவருடைய தந்தைக்கு அவர் அரசங்கிட்ட பணியாற்றுகிறார். அவருக்கு அரசனுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம், என்ன இது பெரியது, இது உலகத்தை காட்டிலும் பெரியது, இது கடலை காட்டிலும் பெரியது, இப்படி கேள்விகள் வந்துச்சு. கேட்டேன், வடிகள் சொல்ல முடியலை. உடனே இவர்கிட்ட கட்டினா இவரும் முழிக்க ஆரம்பித்தார். வீட்டில் வந்து நூல்களெல்லாம் பார்த்து அலசி பார்க்குறாரு. அப்போத்தான் இவர் சேக்கிழார் இருந்து, என்னப்பா பார்க்குறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க, என்ன இப்படி அரசன் கேட்குறாப்பா, கடலை காட்டிலும் பெரியது எது, உலகத்தை காட்டிலும் பெரியது எது, இன்னொன்று என்னது மலையை காட்டிலும் பெரியது எது என்று கேட்குறாரு. இதுதானே நான் போய் சொல்லிட்டு வரேன் அரசன்ட்டு, நீ சிறு பிள்ளைப்பா, எங்களால் பெரிய பெரிய படித்த பிள்ளைகளுக்கே தெரியலை அப்படிங்கிற, நீங்கள் வீட்டில் இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போய் அரசுக்கு போயிடும். என்ன வந்து சின்ன பிள்ளைய நீங்கள் வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு, இல்லை சிறுவன் என்று நினைக்காதீங்க, சின்ன ஆணி தான் பெரிய தேரை எடுத்துகிட்டு போகுது, அதனால் சிறுவன் என்று எண்ண வேண்டாம். அப்புறம் என்ன அவருடைய மகன் அப்படியா, சரி, என்ன உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் விளக்க சொல்ல வந்தேன். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றும் மலையினும் மானப்பெரியதுன்னு குரலை சொன்னார். தன் நிலையிலிருந்து ஒருவன் தாழாமல் தன்னுடைய மானம் மரியாதை விட்டு கொடுக்காமல் எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனுடைய உயர்ச்சி இருக்கே அது மலையை காட்டிலும் பெருசு அப்படிங்கிற குரலில் சொன்னார். அரசனுக்கு யாரும் சொல்லாத பதிலாக இருக்கு. இன்னும் அடுத்தது, சரி கடலை காட்டிலுங்க பெரியது எது, பயன் தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரியது. பயணக்கிறதா ஒருவனுக்கு உதவி செய்தால் நாளைக்கு நமக்கு திருப்பி செய்தேன். இன்னைக்கு கல்யாண வீட்டில் 100 ரூபா செஞ்சால் நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து 200 ரூபா செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு செய்ய முடியும். அந்த மாதிரி கருதான் பயன் தூக்கார் செய்த உதவி. அதாவது மழை நமக்கு பொழியுதுன்னு அது என்ன கைமாற எதிர்பார்க்குறது இல்லை, அது மாதிரி கைமாறு கருதாமல் செய்கின்ற அந்த உதவிகள் கடலை காட்டிலும் பெருசு அப்படிங்கிறது நல்ல பதிலாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்தது என்னது, இன்னொன்று காலத்தினால் செய்த உதவி காலத்தில் செய்த உதவி வாங்கம்மா. ஞானத்தின் மானம் பெரிதினர், உலகத்தை காட்டில் பெரியது. தகுந்த காலத்தில் அவன் ஒரு மனிதன் நல்லா இருப்பான். வசதி வாய்ப்போடு இருக்கிறவனுக்கு போய்கிட்டு நம்ம உதவி செய்யணுங்கிறதில்ல. ஒரு பையன் வாழ முடியாத நிலையில் இருக்கவனுக்கு அவனை வாழ வைக்கிறோம்னா அதுதான் காலத்தினால் செய்த நன்றி. சிறிதாக இது இருக்கலாம், கோடிக்கணக்கில் இருக்கலாம், அவனை கொடுத்து வாழ வைக்கிறமே அதுதான் பெருசு. சாக கிடக்கிறவனுக்கு ஒரு அடிபட்டு கிடக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுத்தா அவன் உயிர் பிழைச்சிக்கிறவான்னு சொன்னால் அது கொஞ்சம் தண்ணீர் சாதாரணமானது, ஆனால் அதை கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றுறமே அதுதான் பெருசு. ஆக உலகத்தை காட்டிலுமே விரிச்சுக்கிட்டார். இப்படி இதுக்கெல்லாம் விட சொன்ன உடனே அவரே அமைச்சராகிட்டார். இப்போ உங்கள் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, வீட்டில் இருக்கட்டும், நீ அமைச்சராக இருங்க. அமைச்சராக இருந்த அவர் அமைச்சராகிடுச்சு, நாடே சுத்தணும் இல்லை. இப்படியெல்லாம் சுற்றி காட்டுக்கு போய் வேடர்களை பார்த்து நம்ம நந்தனார் வாழ்கின்ற அந்த சேரிக்குள்ளே போய் அந்த சேரி வாழ் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்த்து இன்றைக்கி பெரிய புராணத்தை எழுதுங்க. இல்லைன்னா இப்படிப்பட்ட படப்பிடிப்பு வர முடியுமா? இந்த அவர் வாழ்க்கை எப்படி செய்யிருக்காரு. விழா மரத்தில் கொண்டு போய் நாயை கட்டியிருக்கு, மேலே மார் தொங்குது, பார்த்து பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாரு. கற்பனை இல்லை, காட்சி. அந்த காட்சி அவர் கண்ட காட்சி. அப்போ ஒரு அமைச்சராக இருந்து உலகமெல்லாம் சுற்றி நாட்டுக்காக அவர் இந்த பெரிய புராணத்தை ஏற்றிருக்காருன்னா நம்ம செஞ்ச புண்ணியம் நமக்காக படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அதனால தான் சித்தாந்த பேராசிரியர் சரியாக சொல்லியிருக்காங்க. புண்ணியம் எதில் இருக்குன்னு சித்தாந்தத்தில் இல்லை, பெரிய புராணம் படிக்கிறதுல இருக்குது. பெரிய புராணம் கேட்கணுங்கிறது தான்
அதான் பெரிய புண்ணியம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்த புண்ணியம் எங்களுக்கு இன்னைக்கு. ஆக பாருங்கள், இதை பாருங்கள். உன்றவர் அதனில் வாழ்வார் கொடுஞ்செவி ஞமலி ஞமலின நாய் ஆர்த்த வன்திரள் விளைவின் கோட்டை விழா மரத்தில் வார்வலை மருங்கு தூங்க. அந்த பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் உணங்கும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு முன்னால் என்னென்ன இருக்குது? பன்றி, காட்டு பன்றி பார்த்துங்க, காட்டு பன்றி. அதுக்கு அடுத்தது புலி, அப்புறம் எல்லா இடங்கள்லையும் தெரியுது கடமையுங்கிறது காட்டு பசு, அப்புறம் மான். இவைகள்லாம் அங்கே தெரிகின்றன. அது இவைகள் மட்டுமா? வீட்டுக்கு முன்னால் என்ன இருக்குது? பாறைகள் இருக்குமில்ல, மலை பெய்தி அங்கே பாறை இருக்குது. இந்த பாறையில் என்னங்கன்னா ஐவனம் உணங்கும்னா காயும், உணங்கும்னா வெயிலில் காயுது. என்ன ஐவனம்ங்கிறது ஒரு வகையான அரிசி, மலை நெல். அதை அவிச்சு காய போட்டுருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை எப்படி காட்டுறாருன்னு பார்த்தீங்களா? படிப்பா. குன்றவர் அதனில் வாழ்வார் கொடுஞ்செவி நமலில் ஆர்ந்த வன்திரள் விளைவின் கோட்டு வார் வளை மருந்து தூங்க பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் உணங்கும் எங்கும். ஐவனங்கிறது மலை நெல். வன்புலி குருளையோடும் பயக்கரி கன்றினோடும் புந்தலை சிறு மகார்கள் பிரிந்து உடன் ஆடல் இன்றி. அங்கே இருக்கின்ற சிறு பிள்ளைகள், பூந்தலை சிறு மகார்கள்னால் சின்ன பிள்ளைகள், சின்ன பையன். அவர்கள் பூந்தலை சிறு ரோமத்துடைய தலையுடையவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த புலிக்குட்டிகளில் பிடிச்சி விளையாடுறாங்க. வன்புலி குருளையோடும், குருளைனா குட்டி, குருளைனா புலி குட்டி. வன்புலி குருளையோடும் பயக்கரி கன்றினோடும், கரி யானை, அந்த யானை கன்றினோடும். பார்த்தீங்களா? புலிக்கு குட்டின்னு சொல்லணும், யானைக்கு கன்றுன்னு சொல்லணும். யானை குட்டின்னு சொல்லுவோம், அதுக்கும் இருக்குது. இது பூரா நம்ம இலக்கணத்தில் தொல்காப்பியர் இது எதுக்கு என்னென்ன விலங்குகளுக்கு என்னென்ன பேர் சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த முறையில் எழுதுகிறாரு. வன்புலி குருளையோடும் பயக்கரி கன்றினோடும் புந்தலை சிறு மகார்கள் புரிந்து உடன் ஆடல் அன்றி, நல்லா பிடிச்சி விளையாடுறாங்க. ஆடல் அன்றி அன்புறு காதல் கூற அணையும் மான் பிணைகளோடும். மான் பிணைகள் இருக்குல்ல, பெண்மான்கள், மான் பிணைன்னா பெண்மான். அந்த இன்புற மருவி ஆடும் எயிற்றியர் மகளிர். அங்கே பையங்க இப்படி ஆடினாங்க சிறு மகார்கள், இங்கே எயிற்றியர் வேடர்களுடைய பெண்கள், வேடர் குலத்தில் பிறந்த அந்த எயிற்றியர் மகளிர். அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த அன்பு மிக அவர்களிலிருந்து மான் பிணைகளை பிடித்து பெண்மான்களை பிடித்து மார்போடு சேர்த்து இன்புற மருவி ஆடும், மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து விளையாடுகிறார். இந்த காட்சியை காட்டுறார். படிங்க. வெல் படை தருகன் வெஞ்சோல் வேட்டுவர் கூட்டம் தோறும் கொல் எரி குத்து என்று ஆர்த்து குழுமிய ஓசையன்றி. ஓசை கேட்குது, பெரிய சத்தம். என்ன சத்தம்? கொல்லு, எரி, குத்து. என்ன வேடர்களுடைய சத்தம். கையில் ஈட்டிய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெல் படை, அவர்கள் படை வச்சுருக்காங்க, வெல்லும் படைக்கலைகள் வச்சுருக்காங்க. தருகன், அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். பயம் என்பதே அவர்களுக்கு கிடையாது. வெல் படை, வெற்றியை தருகின்ற படைக்கலைகளை வச்சுருக்காங்க. தருகன் அஞ்சாமை உடையவர்கள். வெஞ்சொல் வேட்டுவர், வாயில் நல்ல வார்த்தையே வராது, கடுமையான வார்த்தைகள் தேவை வரும். அதனால் அந்த கூட்டங்கள் கொல், எரி, குத்து என்று ஆர்த்து குழுமிய ஓசையின்றி. இந்த ஓசைகள் மட்டுமில்லை, சில்லரி துடியும் கொம்பும் செருகன் ஆகுலியும் குடி. அது மட்டுமில்லை, சில்லரி துடியும், துடின்னா உடுக்க, அந்த மணல் கற்கள் பதித்த மணல் கற்களை உடைய சில் அரின்னா கற்கள், துடின்னா உடுக்க.
உடுக்கையினுடைய ஓசை, ஊது கொம்புனுடைய ஓசை, சிறுகன் ஆகுழி, ஒருவை பறை. ஆகுழிங்கிறது பறை, ஆகுழிங்கிறது ஒருவை பறை. இந்த ஓசை வேடர்களுடைய ஓசையோடு மட்டும் இல்லாமல் இந்த துடியினுடைய ஓசை, ஊதுகொம்புனுடைய ஓசை, ஆகுழி என்ற ஒரு வகை பறையினுடைய ஓசை, கல்லெனும் ஒளியின் மேலும் கரங்கிசை அருவி எங்கும். இந்த ஓசையோடு கல் என்ற அந்த ஒளியோடு அருவி மேலேருந்து விழுகுது. அந்த ஓசை அருவி விழுகின்ற ஓசை. கல் எனும் ஒளியின் மேலும் கரங்கு இசை அருவி எங்கும். ஒலிக்கின்ற ஓசையோடு அருவி விழுகுது. அப்புறம் அப்படியே ஏற்படை தருகன் வென்றோல் வேற்றோர் கூட்டத்தோறும் ஒரு வெறி புத்தென்று ஆக்கு தொழுகிய ஓசை அன்றி சிலரி துணியும் கொம்பும் சிறுகன் ஆர்வையும் கூடி கல் என்னும் ஒளியின் மேலும் கலங்கு இசை அருவி எங்கும். 6 அழைத்து உண்ணும் வேடர். அந்த வேடர்கள் எப்படிப்பட்டவங்க? வழிப்பறி செய்து வாழ்கிறவர்கள். 6ன்னா வழி. 6 அழைத்து உண்ணும் வேடர். வருகின்ற வழியில் வருகின்றவர்கள்லாம் அவர்கள் வைத்திருக்கிற பொருளை பறித்து உண்ணுகின்ற வேடர்கள். அயல் பூலம் கவர்ந்து கொண்ட வேறு போல உரிமின் மிக்கு. அது மட்டும் இல்லை, பக்கத்து ஊர்களுக்கு போய் அங்கே இருந்த பசுக்கூட்டங்களெல்லாம் கவர்ந்து வந்துடுவாங்க. அது இயற்கை. பசுக்கூட்டங்களை கவர போகிறவங்க நொச்சி அப்படிங்கிற பூவை தலையில் சூடி போவாங்க. அப்போ அந்த பூ நொச்சிங்கிற பூவை தலையில் சூடிட்டு போனால் வெச்சிப்பூ அந்த பூவை சூட்டிட்டு போனால் இவன் பசுக்களை ராத்திரி கவர்ந்துட்டு வந்துட்டேன் இரவு அப்படின்னு. அதுக்கு மீட்க வர்றமே கறந்தைங்கிற பூவை சூட்டி வருவேன் இறந்தவன். அப்புறம் போர் வரும். இப்படி அந்த மரபு. அந்த மாதிரி 6 அழைத்து உண்ணும் வேடர். அயல் புலம் கவர்ந்து கொண்ட, பக்கத்து பகுதிகளெல்லாம் கவர்ந்து கொண்ட வேறு பல உருவின் மிக்கு விரவும் ஆண் நிறைகள் அன்றி பல பல வகையில் இருக்கின்ற பசுக்கூட்டங்கள் அவைகள் அன்றி ஏருடை வானம்தனி இடிக்குரல் எழிலியோடு. இந்த ஓசைகள் மட்டும் இல்லாமல், இந்த கூட்டங்களே இல்லாமல், இப்போ வானத்திலிருந்து ஒரு ஓசை உண்டாகுது. மேகக்கூட்டங்கள் உண்டாகின்ற இடி ஓசை. ஏருடை வானம் தண்ணீர். ஏருடை வானம் தண்ணீர், உயர்ந்த வானம். அதில் ஏற்படுகின்ற இடிக்குரல். எழில மேகம், அழகான மேகம். எழிலன்னு மேகம், அழகான மேகம். அதில் ஏற்பட இடி ஓசை. மாறுகொள் முழக்கம் கேட்டு, அது அந்த இடி முழக்கத்திற்கு மாறாக இந்த ஓசைகள் கேட்டு, இது இந்த ஓசைகளுக்கு மாறாக என்ன ஓசை கேட்குதான்? மாறுகொள் முழக்கம் காட்டும் மதக்கை நிறைகள் எங்கும். யானையின் கூட்டங்கள் இருக்கான். இப்போ வழிப்பறி செய்து உண்ணுகின்ற வேடர்கள் அவர்கள் வேறு இடங்களுக்கு அயல் புலம் கவர்ந்து வேறு இடத்துக்கு போய் அங்கே இருக்க பசு கூட்டங்களையும் கவர்ந்து கொண்டு வந்து சேர்த்தவர்கள். வானத்தில் இடி முழங்குது. அந்த ஓசையை மிஞ்சி எது இருக்குது? அந்த ஓசைக்கு மாறாக யானை கூட்டங்கள் முழங்குகின்றன, பிளிர்கின்றன. மாறுகொள் முழக்கம் காட்டும், மாறுபட்டு இடிக்குரலுக்கு மாறாக முழக்கம் செய்கின்ற மதக்கை மாநிறைகள். மதக்கை மதம் கொண்ட மதம் பொருந்திய மாநிறைகள். மான்னா யானைகள், நிறைகள்னா வரிசைகள். யானை கூட்டங்கள் எங்கும் நிறைந்திருக்கு. படிங்க. 6 அழைத்து உண்ணும் வேடர் அயல் புலம் கவர்ந்து கொண்ட வேறுபல் உண்மையின் மிக்கு விரலும் ஆண் நிறைகளன்றி ஏறுடை வானம் தண்ணீர் இடி குரல் எழிலோடு மாறுபல் முழக்கம் காட்டும் மதக்கை நிறைகள் எங்கே. மை செறிந்து அணைய மேனி வன் தொழில் மறவர் தம்பால். இந்த மறவர்கள் கொடிய தொழிலை எல்லாம் உயிரினங்களை கொல்லுகிற தொழில் தான் அவங்களுக்கு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. வன் தொழில் மறவர். அவருடைய மேனி எப்படி இருக்க? மை செறிந்து, கண்ணுங்கரேன்னு மை போல கருமை நிறம் உடையது. அடர்ந்து மேவுகின்ற கருமை நிறம் உடையது. மை செறிந்து அணைய மேனி வன் தொழில் மறவதம்பால். ஆனால் அவரிடம் அச்சத்தை பார்க்க முடியுமா? அச்சம் இருக்காது. அன்பையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அச்சத்தையும் பார்க்க முடியாது, அன்பையும் பார்க்க முடியாது. அச்சமும் அன்பும் என்றும் அடைவிலார்னா வாய்க்கப்படாதவர்.
அச்சமும் அன்பும் என்றைக்கும் அவங்ககிட்ட கிடைக்கப்படாது, அடைவிலா. உடைவன் தோளார், அவர்கள் அப்படிப்பட்ட வேடர்கள் எதை அணிஞ்சிருக்காங்க? தோல் உடை அணிஞ்சிருக்காங்க. உடை மண் தோளார், உடையாக வன்மையான தோலை அணிஞ்சிருக்காங்க. பொச்சையின் நரவும் ஊனின் புழுக்களும் உணவு கொள்ளும். உணவாக எதை சாப்பிட்றாங்க? மலையில் விளைந்த தேன், மலை தேன். பொச்சையின் நரவும், பொச்சைங்கிறது மலை, மலை நரவு தேன். நரவு நன்னது தேன், அப்போ மலை தேன். எதை கண்டு மலை தேன் நினச்சிட, இது மலையில் விளைகிற தேன். ஊனின் புழுக்கள் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, வேட்டையாடிய இந்த ஊன் இருக்கே இறைச்சி, அதனுடைய புழுக்கள் சோறு, இதுதான் ஒரு உணவு கொள்ளும். புழுக்களும் உணவு கொள்ளும். நச்சலில் பகழி வேடருக்கு, பகழின்னு அம்பு, அந்த அம்பை வச்சுருக்காங்க, அதில் இருந்து நஞ்சை தடவிருக்காங்க கொள்வது. நச்சு அழல், நச்சுன்னா நஞ்சு, அந்த அம்பு நஞ்சு தடவி அம்பு. அது மட்டும் இல்லை, அழல் நெருப்பு போன்று அவ்வளவு பட்ட இறந்து போடும். பகழியை உடைய வேடருக்கு அதிபதி யார்? நாகன். இந்த வேடர்களுக்கு தலைவன் யார்? நாகன்கிறார். இப்போ கண்ணப்ப நாயனோட அப்பா பேரை சொல்கிறார். கண்ணப்ப நாயனோட அப்பா பேர் நாகன். படிங்க. மைச்சரி தனைய மேனி வன்தொழில் மரவகம்பாள் அச்சமும் அருளும் என்றும் அடைவிலார் உடைவன் தோளார் கொச்சையின் நரவும் மூனின் பொருட்களும் உணவு கொள்ளும் நச்சலல் பகழி வேடர் ததிபதி நாகன் என்பான். வெற்றியால் தவமும் செய்தான் ஆயினும், வெற்றியலா யாராக இருந்தாலும் என்ன, நான் இன்னமும் இந்த பிறவியில் இப்படிப்பட்ட துன்பத்தை அடையிறேன்னு சொன்ன போன பிறவியில் நல்லதை செஞ்சுருக்கலாம். இப்போ இதே வேடர் குலத்தில் பிறந்து பன்றிய எல்லாத்துலேயும் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடக்கூடியவன், கொடியவன், அன்புக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்டவன் அவனுடைய இயல்புனால என்ன நெஞ்சின மடங்கள் போடுவான். எந்த கோபம் உண்ட ஆண் சிங்கம் ஒன்று விளங்குவான். மடங்கள்னா ஆண் சிங்கம், மடங்கள் ஆண் சிங்கம் பாருங்க. நெஞ்சின கடுமையான கோபத்தை கொண்டு வருகின்ற ஆண் சிங்கத்தை போன்று விளங்குகின்றவன். மற்ற அவன் குறிச்சி வாழ்க்கை, அவனுடைய குறிஞ்சலத்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு துணையாக இருப்பவள் யார்? மற்ற அவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பார். அவன் பேர் நாகன், மனைவி பேர் தத்தை. அதை மறந்துதான் வச்சுக்கோங்க. படிங்க. வெற்றியால் தவமும் செய்தான் ஆயினும் கிழக்கின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்று உள்ளான் வில்தொழில் விரலின் மிக்கான் விந்தின மடங்கள் போல்வான் மற்ற அவன் குறிஞ்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பார். அரும்பரல் மரவ தாயத்து ஆன்ற தொல்குடியில் வந்தாள். அவள் எப்படிப்பட்டவன்னா நல்ல அருமையான வீர வேட்டுவர் குலத்தில் இருந்தாள். மரவர் தாயத்து, மரவருடைய தாயம்னா என்னது? தாயம்னா மரபு தாயம். ஆன்ற தொல்குடியில் வந்தாள், பழமையான குடியில் வந்தாள். இரும்புலி எயிற்று தாலி இடையிடை மணவு கோத்து. அவன் தாலியில் என்ன கொட்டுக்குன்னா புலியினுடைய பல்லு, இரும்புலி எயிற்று, எயிறுனா பல்லு, புலிப்பல்லை தாலியில் கோர்த்துருக்கான். இடையிடை அதுக்கு அந்த இடையில என்னென்னா இப்போ நம்ம கோத்து போடுற மாதிரி சங்கு மணிகளை இடையிடை கோர்த்து, மணவுன்னா சங்கு மணி, சங்கு மணி. பெரும்புறம் அலைய பூண்டான். அது இங்கே மார்புல தூங்குறது மட்டும் இல்லாமல் பின்னாலேயும் தூங்குங்க. பெரும்புறம் அதாவது முதுகு பக்கம் தூங்கும். பெரும் புறம் அலைய பூண்டான். அப்படி அலைகின்ற வகையில் தாலியை போட்டிருக்கிறார். பீலியும் குழையும் தட்ட, அது மட்டும் இல்லை மயிர்பீலியும் தாளை மலரும். தாளை குழைன்னா தாளை, பீலினா மயிர்பீலி, மயில் தோகை. மயிர்பீலியும் குழையும் தாளை மலரும் தட்ட நெருங்க சுரும்புரு படலை முச்சி. சுரும்புரு மடலில் வண்டுகள் முக்கின்ற மலர் மாலையை சூடிய முச்சி. படலைன்னா கொண்டை. எங்கே அணிஞ்சிருக்கா? கொண்டையில் அணிஞ்சிருக்கா. அவள் எதை? பீலி, மயிர்பீலி, தாழை மலர், தளிர்கள், வண்டுகள் முக்கின்ற மலர் மாலை, இவைகளை கொண்டையில் சூட்டியிருக்கார்.
பீலியும் குலையும் தட்ட சுரும்பு உரு படலை முச்சி சூர் அறிவு பிணவு போல்வாள். அவள் அப்படிப்பட்டவ. பிணவுன்னா சூர் அறி பிணவு போல் அச்சமுட்டுகின்ற பெண் சிங்கமாக விளங்குகிறாள். பிணவு சிங்கம், அவளும் அச்சமுட்டுகின்ற பெண் சிங்கம் போல் இப்படியெல்லாம் அவள் விளங்குகிறாள். பழமையான தொல்குடியில் பிறந்தவ தான், வேடர் குலத்தில். என்ன ஆனால் அவளும் பிறந்த குலத்தின் தன்மையினால் தாலியில் எதை சின்ன பிள்ளைக்கு போடுவாங்க, சின்ன பிள்ளையிலே புளிப்பல் போடுவாங்க. இந்த நம்ம இடுப்பிலேயே வசதி படித்தவன் அந்த காலத்தில் ஐம்படை தாலின்னு ஒன்று உண்டு. நம்ம திருமாலினுடைய 5 கதை, என்ன சங்கு சக்கரம் கதை, இந்த இதில் 5 அதை சின்ன இதில் தங்கத்தில் அப்படி கோர்த்து அதில் போடுவாங்க, வெள்ளியில் கோர்த்து. அது பாதுகாப்பு. ஐம்படை தாலினே பெரியது. சிறு பிள்ளைகளுக்கு போடுறதுக்கே ஐம்படை தாலி. இப்போ அதெல்லாம் போச்சு. அதனால் இரும்புலி தாலி தாலியில் புளிப்பல்ல போட்டிருக்காருன்னு நினைக்கப்படாது. அது அவருடைய இது. அதில் சங்குமணி கோர்த்து போட்டிருக்கா. பின்னால் அலையக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெருசு. பீலியும் குலையும் தட்ட சுரும்புறு படலை வண்டுகள் முகிக்கின்ற கொண்ட முச்சி சூரறி பிணவு போல்வாள் பெண் சிங்கம் ஒன்று விளங்குகிற. அப்படியே பொருவரும் சிறப்பின் மிக்கார். இவருக்கு இனி புதல்வர் பேரே அரியதென்று எவரும் கூட. இப்படிப்பட்ட ஒப்பற்ற சிறப்பின் மிக்கவர்களாக அந்த வேடுவனும் வேடுவிச்சியும் நாகனும் தத்தையும் 2 பேரும் வழங்குகிறார்கள் தலைமை பொறுப்பில். ஒருவரும் சிறப்பு, இணையில்லாத சிறப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கு இவர்களுக்கு இனி பிள்ளையே கிடையாதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு இனி புதல்வர் பேரே அரியது என்று எவரும் கூற. அதன்படு காதலாலே, அதனால் ஏற்பட்ட அன்புனால முருகலர் அலங்கள் செவ்வேல் முருகவேல் மூன்றில் சென்று மனங்கமழ்கின்ற முருகலர். முருகலர்னா என்னது? மனங்கமழ்கின்ற. முருகுனாலே மனம். முருகு மூ ரூ கு 3 இடத்துலையும் உகரம் வரும். மூ என்பதுலேயும் உகரம் வரும். இம் ப்ளஸ் உ மூ. ரூ இரு ப்ளஸ் உ உ இக்கு ப்ளஸ் உ. ஊ என்பதற்கு என்ன பொருள் தமிழில்? காத்த. அகர உகர மகரம் ஓம். அகர உகர மகரம். உகரங்கிறது நடுவில் இருக்குது. காற்று படைத்தல் காத்தல் அடித்தல் அது அதான் ஓம். அந்த மாதிரி முருகு என்ற சொல் என்னது? காத்த கடவுள். முருகு அலர் அலங்கள், அது மனங்கமழ்கின்ற அலங்கள் மாலை. அந்த மாலை அணிந்த செவ்வேல், செவ்வேல் செம்மையான வேலை கையில் ஏந்தியவர் முருகவேல். வேல்னாலே என்னது? இளமை, அன்பும் இன்னும் பண்பும் இளமையும் நிரம்பியவர். இயற்கையின் கடவுள் அவர். முன்றில் சென்று அவர் இருக்கின்ற அந்த இடத்துக்கு போய் பரவுதல் செய்து பார்த்தீங்களா, அவரை போற்றி வணங்கி. வேடர் குலத்தில் இருந்திருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு குலம் இருக்கும். அதை அந்த காலத்திலேயே தொல்காப்பியர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். மாயோன் மேய காடுறு உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும். சேயோன் மேய மைவரை உலகம்னா மைவரை உலகம்ங்கிற குறிஞ்சி நிலம். மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி. அதுக்கு கடவுள் யார்? சேயோன், முருக கடவுள். செம்மை நரம்பு. குறிஞ்சி மலர்கள் இங்கே அதிகமாக இருக்கும். மலையில் குறிஞ்சி பூக்கள் அதிகமாகும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற பூக்கள். அப்புறம் மாயோன் மேய மைவரை உலகமும். மைவரை நல்ல பச்சை பசேர்னு இருக்கிற பகுதி அது மாயோன். திருமால். காட்டுக்கு கடவுள் யார்? பசுமைக்கு கடவுள் திருமால். வருணன் மேய பெருவரை உலகமும். வருணன் கடலுக்கு
மருதத்துக்கு இந்திரன், மருதத்துக்கு இந்திரன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை அந்த காலத்தில் சொல்லி வச்சுருவார். சொல்லிய வகையாக சொல்லி சொல்லவும் படுமேன்னு சொல்லி முடிக்கிறாரு சேக்கிழ இவர் தொல்காப்பியர். ஆக நம் முன்னோர்கள் முருகனை பழங்கடவுள், தமிழர்களுடைய பழங்கடவுள் யார்? முருகன் தான். நக்கீரர் வந்து பாடினது, நக்கீரர் வந்து ஒரு நூல் பண்ணார். அந்த நூலுக்கு திருமுருகாற்றுப்படைன்னு பேர். முருகனை ஆற்றுப்படைன்னு ஆற்றுப்படுத்தல். முருகனுடைய அருள் பெற்று வந்தவர்கள் என்ன, இந்த முருகனை நான் ஆண்டுதோறும் வழிபட்டேன், விழாவுக்கு வந்தேன், எனக்கு என்னென்ன எந்த வித கஷ்டமும் இல்லை, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீயும் போ அப்படின்னு வழிபடுத்துவதற்கு தான் ஆற்றுப்படுத்தல் வேறு. அதனால் ஆற்றுப்படைன்னு எழுதினார். 6 இல்லையா, 6 அறுபடை வீடுகள். அந்த 6 படை வீடுகளை எழுதினவர் யார்? நக்கீரன். அதை நம்முடைய சைவ பிரிவு எதுக்காக சொல்ல வரேன்னா, எத்தனை பேருக்கு தெரியாது அப்படி ஒரு நூல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சைவ முன்னோர்கள், நமக்கு முன்னால் இருந்து வாழ்ந்து மறைந்தவர்கள் அதை வழிபடு பொருளாக வீட்டில் வச்சு அதை பாராயணம் பண்ணிடுவாங்க. பாராயணம் பண்ணிடுவாங்க. முதல்ல திருப்பரங்குன்றத்தில் தொடங்கிடும். திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி, பழனி, இது திரு ஏரகம், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோழம் இங்கே வந்துடுது. பழமுதிர் மதுரைக்கு பக்கத்தில். இதுதான் இந்த இடங்களுக்கு நக்கீரை சொல்லுவேன். கடினமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரியாது. நம்ம அதெல்லாம் படித்தோம்னாத்தான் நமக்கு அஞ்ஞானமாகன்ற மெய்ஞானம் கிடச்சிடும். அஞ்ஞானத்தை அகற்றணும்னா, நம்ம மெய்ஞானம் பெறணும்னா இந்த அஞ்ஞானம் அகற்றணும். அதனால் இப்போ இருக்கிறதுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி, இப்போ திருமுருகாற்றுப்படை வாங்கி நல்ல உரைகள் வந்துருச்சு, எளிமையாக வந்துருச்சு, படிக்கலாம். நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கேன். 600 வரிகள் இருக்குது, மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மறந்துருக்கேன், சொல்லுவேன், வராது இடையில. எல்லாம் படிச்சிருக்கேன். மனப்பாடம் பண்ணிருக்கியா? அங்கே இல்லை, அது பிறகு ஒரு 10 நாள் 10 இடைவெளி ஏற்பட்டு 10 ஆண்டுகள் இல்லைன்னா பூரா இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம், இன்னும் நிறைய பேரை உருவாக்கியிருக்கலாம். அதுதான் வாழ்க்கையில் செய்த புண்ணியம். உங்களை மாதிரி இப்போ அடியார்களை 600 வரிகள் அது எழுதியிருக்கேன். நூலாக போடணும்னு எழுதி வச்சுருக்கேன்யா, போட முடியல இன்னும். இதை சேக்கில் இருந்த போட்டுருவோம். ஏன்னா 4 வருது வந்துச்சு, சேக்கில் இருக்கு, நம்ம அதை எழுதி வச்சுருக்கேன், ரெடி பண்ணிட்டு போட்டு. மாணிக்க வாசகம் இருக்குது, அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. தனித்தனியாக இருக்கிறதுனால தொடர்ச்சி வரல. பிரிவாக எழுதணும், நம்மளுடைய இதை எழுதணும், அருள் பெற்றது எழுதலாம், அந்த மாதிரி வரணும். அப்புறம் பொருகாரும் சிறப்பின் மிக்கார் இவர்க்கு இனி புதல்வர் பேரே அரியதென்று எவரும் கூற அதன்படு காதலாலே முருகலர் அலங்கள் செவ்வேல் முருகவேல் முன்றில் சென்று பரவுதல் செய்து வழிபாடு என்னான்னு தெரியாத அந்த வேடர் குலத்தில் இருக்கவங்க அவரை வணங்க வேண்டும். ஏன்னா அவர் தான் குலதெய்வமாக நினச்சவங்க. பராய்க்கடன் பரவி, பராய்க்கடன்னா அந்த பராய்க்கடன்னா இன்றைக்கி விட்டு நாளைக்கு மறந்துடுறதுங்கிறது இல்லை, தொடர்ந்து அந்த கடமையை செய்கிறது. இப்போ ஒரு நேர்த்திக்கடன் நம்ம சொல்கிறோம்ல, நேர்த்திக்கடனை தொடர்ந்து போய் அதை செஞ்சுட்டு வர்றோம்ல, அதுக்கு தேன் பேர் பராய்க்கடன். தெரிஞ்சுங்க, இதெல்லாம் அழகான சொற்களை. தொடர்ச்சியாக வழிபாட்டில் கடமை, வழிபாடு கடமை, கடமை தவறாத வழிபாடு, கடமை தவறாத வழிபாடு. படிப்பா.
வாரணை மற்றும் அது மட்டும் இல்லை, அங்கே கோயிலுக்கு நம்ம இந்த இப்போ கொண்டு போய் வேணுங்கிறத கொடுக்குறோம்ல, அதே மாதிரி வாரணை சேவலோடும் சேவர் கோழிகளை காணிக்கையாக கொடுக்குறாங்க. வாரணை சேவலோடும் வயல் வரி மயிர் குளங்கள் விட்டு மயில் தோகைகளையுடைய மயிலையும் காணிக்கையாக கோயிலுக்கு முருகனுடைய சன்னிதானத்துக்கு கொடுத்து தோரண மணிகள் தூக்கி மணிகள் பதித்து தோரணங்களை கட்டி சுரும்பணி கதம்பம் நாற்றி வண்டுகளை நோக்கின்ற கதம்பம் அப்படின்னு இருக்காது, அது கடம்ப மாலை, கதம்பம்னு ஓட்டுருக்கான். என்ன ஐயா போட்டிருக்காதுல இப்போ கடப்ப மாலை தான். அதே கடப்ப மாலையை கலந்து சேர்த்து கதம்பு மாலையாக. ஆமாம், அவருக்குரியது கடம்பு தானே. போரணி நெடு வேலருக்கு போர் புரிகின்ற நெடிய வேலை கொண்ட முருகப்பெருமானுக்கு புகழ்புரி குறவை தூங்க. முருகப்பெருமானுக்கு புகழ் விளங்கும் பாடல்களை பாடி துதிகளை பாடணும். புகழ்புரி குறவை தூங்க. குறவைங்கிறது குறவை கூத்து, அது அந்த பெண்கள் ஆடுகின்ற ஒரு வகையான கூத்து. பேரணங்கு ஆடல் செய்து, அணங்கு ஆடல் செய்து, அதாவது அணங்கு ஆடல்னால் என்னது? தொன்று இறைவன் வாக்காக இறைவன் ஒரு பெண்ணு மேலே ஆண் மேலே ஆவேசித்து சொல்லுகிற வாக்கு இருக்குல்ல, அதுதான் அணங்காடல், அருள் வாக்கு. இந்த பாருங்க, இதில் நற்றினிலேருந்து ஒரு பாட்டை இதில் போட்டுக்கார். சும்மா ஒரு 4 வரி தான். நற்றினி செயலு பெரிய பாட்டு. அதில் கார்னரும் கடம்பின் கண்ணி சூடி வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய் கடவுள் ஆயினுமாக மடவை மன்ற வாழிய முருகே. இந்த மாதிரி படிங்க படிங்க. பயில் வடு பொலிந்த யாக்கை வேடரம் பதியாம் நாகருக்கு. வேடருடைய தலைவனான நாகனுக்கு பயில்வடி பொலிந்த யாக்கை, எப்படிப்பட்ட உடம்பு யாக்கை அவனுக்கு, இப்படி போர் செய்து உடம்புல வடுக்கள் தழும்புகள் உண்டது. பயில்வடு பொலிந்த யாக்கை வேடதம் பதியாம் நாகருக்கு எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார். முப்புறங்களை எரித்த எந்தை யார்? சிவபெருமான். அவருடைய தந்தைக்கு மைந்தர் யார்? முருகன். முருகனான மயிலுடைய கொற்ற ஊர்தி, அவருக்கு மயில் தான் வாகனம். மயிலுடைய கொற்ற ஊர்தி மறை ஓரம் கிழித்த ஊரி, மயிலை வாகனமாக கொண்டவர். சிவபெருமானுடைய மைந்தர் மயிலை வாகனமாக கொண்டவர். வரை உரம் கிழித்த திண்மை கரவுஞ்சகிரியை வாளால் அதனுடைய மார்பை கிழித்தவர். உரம் கிழித்த உரம்னா மார்பு. கரவுஞ்சகிரி என்ற மலையை அழித்தவர். அயிலுடை தடக்கை வென்றி அண்ணலார். அயிலுடை புத்தி பொருந்திய வேலை கையில் ஏந்தியவர். அயில் உடை தடக்கை வென்றி, பெரிய கையில் வெற்றி வேலை கையில் தாங்கியவர். அவருடைய அருளால், அவருடைய அருளினால் சொல்கிறார். படிங்க. மயிலுடைய கொற்றை ஊர்தி வரைவுறம் கிழித்த திண்ணை அயலுடைய தடக்கை வெற்றி அண்ணலார் அருளினாலே. காணவர் குலம் விளங்க தத்தைவால் கற்பம் நீட. முருகப்பெருமானை வேண்ட கரு உண்டாயிடுச்சு. காணவர் குலம் விளங்க, வேடுவருடைய குலம் விளங்குகின்ற வகையில் தத்தைவார் கருப்பம் நீட. ஊனமில் பலிகள் போக்கி, சரி கரு உண்டாயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்ன குற்றமில்லாத சடங்குகளை செய்கிற பலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முருகப்பெருமானுக்கு. ஊனமில் பலிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும் குற்றமில்லாத மரபு வழி சடங்குகளை செஞ்சாங்க. ஆன அத்தெங்கள் செல்ல, இப்படி மாதங்கள் செல்ல, சில மாதங்கள் செல்ல அளவீர் செய் தபத்தினாலே, அவன் செய்த தபத்தினால
பால் மதி உவரி ஈன்றாள் என மகப்பயந்த போது பால் போன்ற நிலவை கடலில் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தா தெரியும். காலையில் கடல் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அடிவானத்திலிருந்து அப்படியே தோன்றும், சூரியன் தோன்றும் பார்க்குறோம். அந்த மாதிரி தாயினுடைய வயிற்றில் வெள்ளை தோன்றியார். கடலிலிருந்து இங்கே நிலவை சொல்கிறார், பால் போன்ற நிறை நிலவை கடல் வெளிப்படுத்தியது போன்று. பால் போன்ற வெண்ணிலவை நிலா வெளிப்படுத்தியது, கடல் வெளிப்படுத்தியது போன்று தத்தை குழந்தையை பெற்றார். பால்மதி உவரி ஈன்றாள் என, உவரின கடல், பால் போன்ற மதி நிலவு, உவரி கடல். பிள்ளையே இப்போ அப்போ குழந்தை பிறந்துருச்சு. படிங்க. காணவர் புறம் விளங்க தந்தைவாள் கருப்பம் நீட ஊனவில் படிகள் போக்கி உருகடல் வெறியாட்டோடும் ஆன அத்திங்கள் செல்ல அளவுயில் செய்தவத்தினாலே பால்மதி உவரி ஈன்றால் என் மகப் பயந்த போது. பிள்ளை இல்லை இல்லை என்று சொன்னதுக்கு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ முருகப்பெருமானுடைய திருவுருளால் குழந்தை பிறந்துருச்சு. அதனால் அளவற்ற மகிழ்ச்சியோடு கரிப்பரு மறுப்பின் முத்தும், பார்த்திங்கன்னா யானையினுடைய கொம்பிலிருந்து விளைகின்ற முத்து இப்போ அங்கே எல்லாம் சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கரிப்பரு கருமையான மறுப்பு கொம்பு, யானையினுடைய கொம்பு, அதிலிருந்து விளைகின்ற முத்து. முத்து எங்கெங்கே விளையுது? யானையினுடைய இது மூங்கிலிருந்து விளையும் முத்து விளையும், மலையிலிருந்து முத்து விளையும், பூமியிலிருந்து அந்த இது கிடைக்கும், பொண்ணும் மணியும். அந்த இருக்குது. களை விளை செழிநீர் முத்தும், மூங்கிலில் விளைகின்ற முத்தும், பொறுப்பினின் மணியும், மலையிலிருந்து தோன்றுகின்ற மணி வகைகள். வேடர் பொழிதரு மலையை என்று இவைகளெல்லாம் மலை போல சொரிந்தார்களாம் வேடர்கள். குழந்தை பிறந்திருக்குன்னு. கரிப்பரு மறுப்பின் முத்தும், களை விளை செழிநீர் முத்தும், பொறுப்பினின் மணியும், வேடர் பொழிதரு மலையை அன்றி, வேடர்கள் சொரிக்கின்ற இந்த மலை மட்டுமில்லை, வரிச்சுரும்பு அணைய வானின் மலர் மழை பொழிந்தது எங்கும். வானத்திலிருந்தும் இப்படி ஒரு பொழில பிறந்திருக்கு. ஏன் பின்னால் நடக்க போகிறது முன்னாலேயே தெய்வ குழந்தை பிறந்திருக்குன்னு வானத்தில் தேவர்கள் மழை பொழிந்தார்கள். மலர் மலை, வானின் சுரும்பு அலை, வண்டிகள் வானத்தில் அப்படியே முய்க்க வானின் மலர் மழை பொழிந்தது எங்கும். ஹரி குறுந்தடியே அன்றி அமர துந்திவான். அப்படி அப்போது உடுக்கையை வச்சு அடித்து அந்த ஓசையையும் இவங்க எழுப்புறாங்க. அந்த ஓசை மட்டும் இல்லை, வானத்திலிருந்து தேவர்கள் துந்துபி என்ற அந்த ஓசை, தேவர்கள் துந்துபியை முளைக்கினார்கள். எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய துந்துபியை முளைக்கினார்கள். ஹரி குறுந்துடியே அன்றி, ஹரி குறுந்துடியே அன்றி அமர துந்துபியும் ஆர்த்த. அமரர்களுடைய வாத்தியம் எது? துந்துபி, அது ஆர்த்தது. எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடியவைகள் அவர்களும் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். பின்னால் வரப்போகிறது முன்னாலே ஒரு குறிப்பாக காட்டுவது. படிங்க. கரிப்பரு மறுப்பின் முத்தும், கலைவிலை செல்நீர் முத்தும், பொறுப்பினின் மணியும் வேடர் புரிதரு மலையை அன்றி, பரிச்சுரும்பு அலையவானின் மலர்மலை பொழிந்தது எங்கும். அரிக்குறுந்துடியே அன்றி அமரர் துந்துவியும் ஆர்த்த. அறுவரை குறவர் தங்கள், அறுவரை குறவர் மலைவாழ் மக்கள். இந்த குறவர் அறுவரை குறவர் தங்கள் அகன்கடி சீரூர் ஆயம், அந்த மலையில் வாழ்கின்ற வீடுகளில் இருக்கின்ற அந்த மக்கள் ஆயம், மக்களோட கூட்டம். பெருவிழா எடுத்து மிக்க பெருங்களி கூறும் காலை, விழா எடுத்து மகிழ்ச்சியோடு இருக்கின்ற சமயத்தில் கருவறை காலமேகம் ஏந்தியது என்ன? கருவறை கரிய மலையானது, கரிய மலை இருக்குது, அது கண்ணகரைன்னு இருக்குது. மேகம் அதில் படியுது. அப்போ மேகத்தை இந்த கரிய மலை தாங்கி இருப்பது போல் இவன் குழந்தையை தாங்கினான். குழந்தையை எடுத்து தாங்கினான். கரிய மலை அந்த மேகக்கூட்டங்கள் அதுக்கு மேலே இருக்குது. அப்போ மேகக்கூட்டங்கள் கரிய மலையானது மேகக்கூட்டங்களை தாங்குவது போல பெற்ற குழந்தையை அவன் தாங்கினான். எடுத்த கையில் கருவறை காலமேகம் என்ன? அது காலமேகம், மலை மேகம். ஏந்தியது என்ன? தாதை தந்தை பொறுவரை தோள்கள் ஆற, அப்படியே தோள்களாம் பூரிக்க புதல்வனை எடுத்து கொண்டான்.
அப்படிங்கிற படிக்க. அறுவரை குறவர் கண்கள் அகன் குடி சீரும் மாயம் பெருவிழா எடுத்து மிக்க பெருங்கலி கூறக்காலை கரிவிரை காலமேகம் ஏந்திரி எண்ணத்தாதை ஒருவரை தோள்களார புதல்வனை எடுத்துக்கொண்டான். கருங்கதேர் வெறிக்கும் மேனி காமரு குழவிதானும், அப்படியே ஒளிமயமாக குழந்தை இருக்கு. என்ன ஒளி? வெள்ளை விளையாடுன்னு இல்லை, கண்ணுக்கரையர்னு. அது கருமை. ஆமாம், கருமையில் அளவு இருக்குல்ல, கருப்பு. கருப்பில் அளவு அதானே. கருங்கதிர் விரிக்குமேனி காமர் குழவி, காமர் குழவிட்டார், எல்லாராலும் விரும்பத்தக்க குழந்தை. இரும்புலி பரலின் ஓங்கி, அதை பெரிய பெரிய புலிக்குட்டி போல் அப்படி விளையா. இரும்புலி பரல், பரல்னா குட்டி, புலிக்குட்டி போல் ஓங்கி இரவுலர், இரவுலர்னா குறிஞ்சில மக்கள், இரவுலர் அளவே அன்றி குறிஞ்சில மக்கள் மட்டுமல்லாமல் அரும்பெருள் உலகமெல்லாம் அளப்பெரும்புறம் காட்டி. அவர் பிறந்த இடத்து மக்கள் மட்டும் இல்லை, இந்த உலகமே போற்றுங்கிறார். அரும்பெருள் உலகமெல்லாம் அளப்பெரும் பெருமை காட்டி, சொல்ல முடியாத பெருமையை உலகமெல்லாம் பெற்று தரும் கூறிய பலமும் சாற்றும் தன்மையின் பொழிந்து என்ற அப்படி புகழ்வதற்கேற்ற அடையாளங்கள் அந்த உடம்புல இருக்கு. அதான் சேக்கா சொல்கிறார். என்ன திடீர்னு பிறந்தவனுக்கு யாராவது புகழ்வாங்களா? அப்போ அதனுடைய உடம்பில் தோன்றுகின்ற அறிகுறிகள் அடையாளங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு தரும் குறி பலமும் சாற்றும் தன்மையின் பொழிந்து தோன்ற அந்த நற்குறிகள் இந்த புகழ்ச்சியை தோற்றுவிக்கின்றன. அவருடைய பொறிவையும் பெருமையையும் வர இருக்கின்ற பெருமையையும் சாற்றுகின்றன. படிங்க. கருங்கதில் விரிக்கும் மேனி காமரு குழலின் தானும் இரும்புலி பரலின் ஓங்கியும் இரவுலர் அளவே அன்றி அரும்பெறல் உலகம் எல்லாம் அளப்பரும் பெருமை காட்டி தரும்புரி பலவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து. அண்ணலை கையில் ஏந்ததற்கு அருமையார், அவரை கையினால் ஏந்த முடியலை, அந்த அளவுக்கு அருமை உடையவராக இருக்கார். அண்ணலை கையில் ஏந்ததற்கு அருமையால் உரிமை பேரும், அவருக்கு பேர் திண்ணன் என்று இயம்பும், திண்மையாக இருப்பதனால திண்ணன்னு வச்சுட்டார். பேர் என்ன பேர்? திண்ணன். என்ன தின் சிலை வேடர் அர்த்தார். திண்ணன் என்று சொன்ன உடனே வேடர்கள்லாம் ஆரவாரம் செய்தார்களாம். புண்ணிய பொருளாய் உள்ள பொறியில் சேர் உருவினானை சேக்கிழார் வைத்தார். சேக்கிழார் என்ன வார்த்தை போட்டார்? புண்ணிய பொருளாய் உள்ள, புண்ணிய பொருளாய் உள்ள பொருள் சேர் உருவினானை, புண்ணிய பொருளாக வந்து அவதரித்திருக்காரு. ஒப்பற்ற சிறப்பின் மிக்க உருவம். பொறியில் சீர் உருவினானை, அழகு எங்கே இருக்குது? அதனால் அந்த கண் பார்வையில் இருக்குது. அந்த கண் பார்வை வந்து வசீகரமாக இருக்குது. கண்ணுக்கு அணியாக, கண்ணுக்கு அணியான்னு திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார். என்னது? கண்ணோட்டம்னு. கண்ணுக்கு அணி எது? இரக்கம். கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா இரக்கம். அந்த கண் வந்து எல்லாருக்கும் இறங்குறதாக இருக்கணும். கண் ஒருவர் வறுமைப்படுறார், துன்பப்படுறாருன்னா ஒருவருடைய துன்பத்தை கண்டு கசிக்கிற ஒரு மனமாக இருக்கணும், கண்ணீர் வெடிக்கிற உள்ளமாக இருக்கணும். அதுதான் கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம். எதுக்கும் அணிகலன். காதுக்கு அணி இருக்குது, மூக்குக்கு அணி இருக்குது, கழுத்துக்கு அணி இருக்குது, எல்லாத்துக்கும் அணி இருக்குது. கண்ணுக்கு அணி இருக்கா? இருக்குது. திருவள்ளுவர் சொல்கிற போது எது? இறக்கம். கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம். புண்ணிய பொருளாய் உள்ள பொருளில் சீர் உருவினானை கண்ணுக்கு அணியா தங்கள் கலன் பல அணிந்தார் அன்றே. தங்களுடைய கண்ணுக்கு அணியாக இருக்கிற அவருக்கு பல ஆபரணங்களை அணிந்தார்களாம். படிங்க. இந்த திரு கண்ணப்ப தேவர் திருமரம்னு நம்ம 11ஆம் திருமுறை வருது. 11ஆம் திருமுறையில் கண்ணப்பர் திருமரம். அதில் பாருங்கள் ஒரு வரி, நல்லை நல்லை எனப்பெறும், நல்லது அப்படின்னு, நல்லை எனப்பெறும் திரு வேட்டுவர் தம் திருவடி கைதொழ. திண்ணனாருடைய கண்ணப்ப நாயனாருடைய திருவடிகளை கையால் வணங்க. கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே. கருவில் நம்ம போய் சேர்ற அந்த பிறப்புங்கிறது நீங்குங்கிறார். யாருக்கு பாருங்க.
11ஆம் திருமுறை கண்ணப்பர் தேவர், கண்ணப்பர் தேவர் திருமரம், அந்த நூல் பேர் 11ஆம் திருமுறையில் இருக்குது. ஆக திருஞான சம்பந்தர் போய் கோயிலுக்கு வந்த புண்ணியத்தை, திருக்காலத்திய அப்பரை வணங்கிய புண்ணியத்தை அவர் மூலம் பெறுகிறார் என்று சொன்னார். பார்த்தீங்களா, பிறவியே இவரை வணங்குறதுனால பிறவி துன்ப கருவேற்று உழல் வராது. நமக்கு தாயினுடைய கருவில் போய் பிறக்கிற இதே வராது அப்படிங்கிறார். கருவேற்று உழல் வினை காரியம் கெடுமே. நம்ம 16ஆம் திருமுறை இருக்கு, படிக்க எங்கே படித்தோம்? படிக்கலையே, எனக்கு தெரியாது, நான் படிக்கலை. நமக்கு ஆயுசை பற்றாது படிக்கிறதுக்கு, அவ்வளவு இருக்குது. என்னங்கம்மா, அவ்வளவு இருக்குது தமிழில். கடலை காட்டால் நூல்கள் பெருசாக இருக்குது. ஒன்று மட்டும் நம்ம நினச்சிக்கிறோம், யாரும் மறவாமல் எதை சாப்பிட்றது இல்லை, வடையை சாப்பிட்றது இல்லை. எதை சொன்ன, அதாவது நாலடியார்லன்னு நினைக்கிறேன். இன்றுகோல் அன்றுகோல் என்றுகோல் என்னாது பின்றையே நின்றது கூற்றம் என்று எண்ணி மறுவுமின் தீயவை, ஒருவுமின் தீயவை, மறுவுமின் மாண்டார் அறம் அப்படிங்கிறார். என்ன கூற்றம்னா எமே, எமே நம்ம பின்னாலேயே இருக்கானா, நடந்தால் நம்ம அவனும் பின்னால் வர்றான், உட்கார்ந்தா இருக்கான், தூங்கும் போதும் நம்ம பின்னாலே தான் இருக்கான். நினச்சிக்கோங்க, இன்றுகோள் இப்போவோ, அன்றுகோள் அப்போவோ, இன்றுகோள் அன்றுகோள் என்றுகோள் எப்போவோ தெரியாது. இப்போவோ அப்போவோ எப்போவோ நம்முடைய ஆயுள் முடிகிறது தெரியாது. ஏன்? கூற்றம் பின்னாலே வந்துக்கிட்டு இருக்கான். ஏமே இன்றுகொள் அன்றுகொள் என்றுகொள் என்னாது பின்றையே நின்றது கூற்றம் என்று எண்ணி மறுபுமீன் தீயவை, தீய செயல்களை நீக்குங்கள். தீயவை நினைக்காதீங்க. மனமொழி மெய்களால் நம்முடைய தீய எண்ணங்கள், தீய செயல்கள் அதுகளை விட்டுவிடுங்கள். மாண்டார் அறம், மறுவுமீன் மாண்டார் அறம். மாண்டார் மாட்சிமைப்பட்டவர்கள், மாட்சிமை தன்மை உடைய சிறப்பான தர்மத்தை உடனே செய்யுங்கள். இதான் இதை காட்டி நீதி என்னங்க ஏவனா? எத்தனை நூல்கள் படித்தாலும் இதே நீதி, இதிலே எல்லாம் அடங்கி. சாப்பிடுவா. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கேட்குறீங்க, டீ சாப்பிடுங்க. தேவேந்திரன் டீ விடுங்க ஐயாவுக்கு. மாமா அன்னைக்கு பேசாமலே இருக்காரு. ரொம்ப திருக்குறள் படித்தார்ல, திருக்குறள்